குயிக்கா பிரியாணி செய்யணும்னு குக்கர்ல செய்யும்போது, கீழ ஒரு லேயர் அடிபிடிச்சிரும், குழஞ்சிரும், இல்லன்னா உதிரி உதிரியா வராது. இந்த மாரி நெறைய பிரச்சனை வரும் இல்லையா? ஆனா, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஈஸியா, பெர்ஃபெக்ட்டா அதே நேரத்தில டேஸ்ட்டா செய்றதுக்கு நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சூப்பரா வரும். குக்கர்ல 1/2 கேஜி மட்டன், கொஞ்சம் மஞ்சத்தூளு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 75% வரைக்கும் வேகுற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 விசில் விட்டா சரியா இருக்கும். பிரியாணில தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலா இந்த மட்டன் ஸ்டாக் வாட்டரே ஃபுல்லா யூஸ் பண்ணி செஞ்சோம்னா, நார்மலா செய்றத விட பிரியாணி செம்ம டேஸ்ட்டா இருக்கும். குக்கர்ல கொஞ்சம் ஆயில் அண்ட் கீ சேர்த்து பிரியாணிக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா சேர்த்து இந்த எண்ணெயில வதக்கிடுங்க. ஃப்ளேவர் எல்லாம் நல்லா எண்ணெயில இறங்கியிருக்கும். இப்போ 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி எண்ணெயில நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புதினா, மல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் என்னோட ஸ்பெஷல் பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன். இது செம்ம வாசனையா சூப்பரா இருக்கும். ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, தனி வீடியோவா ஷேர் பண்றேன். இப்போ பெரிய தக்காளி நல்லா நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்து இது கூட கொஞ்சம் தயிர், கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்ல மசிய வதங்கணும். தென் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருந்த மட்டனை மட்டும் எடுத்து இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி கணக்கு. 1 டம்ளர் அளவுக்கு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். 1/2 அன் ஹவர் ஊற வச்ச ரைஸை வடிச்சு சேர்த்துட்டு தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல்ல வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு இதை ஒரு தவா மேல மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 மினிட்ஸ், லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். நீங்க விசில் எதுவும் விடவே வேண்டாம். அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.